சிவபெருமான் அப்படின்னு சிவன் கோயிலுக்குலாம் போய் கும்பிடுறோம் இல்லைங்களா? அப்ப அந்த சிவம் அப்படின்னா என்ன, சக்தி அப்படின்னா என்னன்னு மகரிஷி விளக்கம் கொடுத்துருக்காங்க. பொதுவா நம்ம பேசும்போது சில பேர் சொல்லுவாங்க, நான் மண்ணு செவனேன்னு உட்காந்துருந்தேன், அவங்க வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவம் அப்படின்னாலே இருப்பு நிலை, இயக்கமற்ற நிலையை தான் சிவம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சும்மா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நான் எந்த வேலையும் செய்யாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தேன், அதுதான் சிவம். சரி, அப்படின்னா சிவம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாமே அணுக்களால் ஆனது இல்லைங்களா? அப்ப அணுக்கள்னா ஆட்டம் இல்லைங்களா? ஆட்டம்ல நிலைத்த தன்மையில இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அணுவின் மைய கருவான நியூக்ளியஸ் சொல்றாங்க இல்லைங்களா? அதுதான் நிலைத்த தன்மை, அதுதான் சிவம்னு மகரிஷி சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு பொருள் சுத்துச்சுனாலும் சுத்தாத ஒரு பொருள் இருக்கும். இப்போ அணுவை சுற்றி எலக்ட்ரான் வந்து சுத்திட்டே இருக்கு. அப்ப அந்த அணுவுல மையத்துல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் என்ற பகுதியில் என்ன பண்றது? சுத்தாம இருக்கிறது இல்லைங்களா? அதுக்கு பேரு சிவம். இப்போ ஃபேன் சுத்துதுன்னா நடுவுல அந்த ஆக்சில் சுத்தாம தான் இருக்கும். கிரைண்டர் சுத்துதுன்னா ஒரு பொருள் அங்க மையத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்கல்லு சுத்தாம தான் இருக்கும். அது மாதிரி நீங்க எந்த ஊர்ல எடுத்துங்க, ஒரு சக்கரம் சுத்துச்சுன்னா மையத்துல ஆக்சிஸ் வந்து சுத்தாம தான் இருக்கும். ஸோ அந்த சுத்தாம இருக்கிறது இல்லைங்களா, அது இருக்கிறதுனால தான் சுத்துது. இந்த சிவம் இருக்கிறதுனால தான் சுத்தது தான் சக்தி. ஸோ சிவம் இல்லையல் சக்தி இல்லை, சக்தி இல்லையல் சிவம் இல்லை. அந்த சிவத்தை மையமாக வைத்துத்தான் சக்தி நிலை சுத்துகிறது. சக்தினாலே இயக்கம். அந்த ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு மைய பொருள் உள்ளது. அந்த மைய பொருளை தான் நாம் சிவம் என்று சொல்கிறோம். அப்ப அந்த சிவசக்தி தத்துவத்தை நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் இந்த உலகம் அப்படின்றத நம்மளுக்கு எடுத்து கூறினார்கள். சரி, மேலும் ஏன் இந்த சிவம் சக்தியை வந்து நம்ம மனித உருவமா ஆண் பெண்ணா அந்த மாதிரி உருவம் படுத்தி சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கும்போது நம்ம எப்படி படிக்கிறோம்? ஏ ஃபார் ஆப்பிள்னு படிக்கிறோம். ஸோ ஆப்பிள்ன்ற ஒரு படத்தை போட்டு தான் படிக்கிறோம், பார்க்குறோம். ஸோ உண்மையிலேயே அந்த படம் தான் ஆப்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆப்பிள்னு ஒன்று இருக்கு, அது இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும், இந்த மாதிரி சைஸ்ல இருக்கும், இந்த மாதிரி கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கிறதுக்காக, ஆரம்ப நிலையில குழந்தைகளுக்கு புரியறதுக்காக நம்ம ஏ ஃபார் ஆப்பிள்னு படிக்கிறோம். அதே மாதிரி தான் பக்தி மார்க்கம் என்பது ஆரம்ப நிலை, ஆன்மீகத்தின் ஆரம்ப நிலை பக்தி மார்க்கம். அந்த பக்தி மார்க்கத்துல உள்ளவர்கள் கடவுளை பற்றி புரிந்து கொள்வதற்காக ஒரு சிவம் என்றும் சிவன் ஆண் என்றும் சக்தி பெண் என்றும் ஒரு உருவகப்படுத்தி நம்ம மக்களுக்கு புரிய